வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சிறப்பான நிகழ்வு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் ஒருத்தரை பத்தி நம்ம தப்பா நினைச்சிட்டு இருந்தோம். பட் அவர் தான் தமிழருக்கான வழிகாட்டி அப்படிங்கறத இந்த அறிவிப்பு மூலமா சொல்லியிருக்காரு. அதாவது $1 மில்லியன் பரிசை அறிவிச்சிருக்காரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். சிந்து சமவெளி பண்பாட்டின் எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வழிவகையை கண்டறியும் அமைப்பு அல்லது நபருக்கு $1 மில்லியன் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னப்பா எல்லாருமே அவரை ஆரிய குலகால சோழன் அப்படின்ற பேரை அவருக்கு பட்டமா கொடுத்து வாங்க ப்ரோ போய் திமுக ஜாயின் பண்ணிடலாம், வீடியோ முடிச்சுக்கலாம், வாங்க போலாம். என்னங்க ஏங்க அவங்களோட நோக்கம் என்ன, அவங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இதை பண்றாங்க, இதை தானே இப்ப பார்க்க போறோம். முதல்ல சிந்து சமவெளி எழுத்து அப்படிங்கிறது ஆரியம் இல்ல, அது தமிழ் எழுத்து முறைகள் தான். அங்க வாழ்ந்தவர்கள் ஆரியர்கள் அல்ல, அங்க வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி பல ஆய்வாளர்கள் முன்னாகவே, அதாவது நான் சொல்றது என்னன்னா இந்தியா விடுதலை அடையிற காலகட்டத்திலேயே அந்த பார்வையும் வந்துருச்சு. ஓகே, இப்போ ஒரு நடுநோட்ல உங்ககிட்ட இடைமறிச்சா கீழே வேற திட்டுறாங்க, அப்புறம் நான் எதுக்கு இங்க சும்மா உட்காந்துருக்கணும், நான் ஜடமா இல்ல வெறும் சிலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இதுக்கு மேல நீங்க சொல்றது கேட்கறேன். சரி, யார் ஆரியன் திராவிடன் இருக்கட்டும், நீங்க முதல்ல தமிழனா? ஆமா, தமிழன் தான். ஏன்னா நீங்க சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாம தமிழருக்கு எதிரான கருத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழருக்கு எதிராக பெரிய கூட்டம் உங்களுக்கு எதிராக திறந்துட்டு இருக்கு, முன்னாடி இல்ல பின்னாடி திறந்துட்டு இருக்கு. நீங்க அங்க பாத்துருக்கும் இப்படி குத்திட்டு போயிடுறாங்க முதுகுல. அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க பாருங்க. இல்ல நம்ம நம் மக்களுக்கு எது சரியோ, நம்மளுடைய இளைஞர்களுக்கு எது நல்வழிப்படுத்துதலோ, அவங்களுடைய வாழ்வியல் என்னவோ, தமிழ் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டிய வழிகள் என்னவோ, அதன் அடிப்படையில நம்ம மக்களுக்கு தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அறிவுரைகள் சொல்றதும், அது வாழ்வியல் முறைகளை எடுத்து சொல்றதும், தமிழர் பண்பாட்டு கூறுகளை விளக்கி பேசுதலும் நம்மளுடைய கொள்கையாக இருக்கு, கோட்பாடா இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, இந்த ஒழுக்கமா வாழணும் அப்படின்னு நான் எங்கேயாவது நான் பேசினேன் அப்படின்னா மத்தவனுக்கு கோவம் வருதோ இல்லையோ, இந்த முதுகு பின்னாடி நிக்கிறாங்க பாரு, இவங்களுக்கே கோவம் வருது. உங்களை தட்டி கொடுக்க தானே நிக்கிறாங்க. இல்ல, தட்டி கொடுக்க நின்னா பரவாயில்ல, அப்படியே கத்தி வச்சு எப்படா நேரம் கிடைக்கும்னு சொல்லி குத்தலாம்னு நின்றுகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், கடந்த ஒரு 10-20 நாளா அதிகார வர்க்கத்திலிருந்து நமக்கு எந்த விதமான அழுத்தம் வந்து கொண்டிருக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அதை வெளியில பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட தொடர்ச்சியா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்ம ஒரு எங்களுக்கு பாருங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டிக்கிறது மாதிரி ஒரு அசிங்கமா இருக்குமோங்கனால அதனால நாங்க அதை பத்தி நாங்க பொது தளத்துல பேசுறது இல்லை. அது நடக்கும்போது மக்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். ஆனா அதுக்காக பிளாட்டிங் நடக்கும்போது யாரெல்லாம் அந்த பிளாட்டிங்ல பங்கு பெறுகிறார்கள்ங்கிறத பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. இந்த நேரத்துல சம்பந்தமே இல்லாம நம்ம சரியா பேசிய ஒரு விஷயத்த, பொதுவாக பேசிய ஒரு விஷயத்த ஒரு குறிப்பிட்ட பெண்ணை இவங்க சுட்டி காட்டி பேசுறாங்கன்னு பச்சை அவதூறு. அந்த காணொலியை பார்த்தாவே தெளிவா தெரியும் நம்ம யாரையும் தனிப்பட்ட ரீதியா தாக்கி பேசல அப்படின்னு. பொதுவாக இளைஞர்கள் தற்காப்பு குணத்தோடு இருக்கணும், தற்காப்பை மனதில் வச்சுக்கோங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை மனசுல வச்சுக்கோங்க, ரெஸ்பான்சிபிள் இல்லாம ஒரு இடத்துல உங்களை பிளேஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்றேன். அது அங்க அந்த காணொலி பார்த்தவங்களுக்கு தெரியும். அத ஒரு தனிப்பட்ட பெண்ணுக்கு நடந்ததை நியாயப்படுத்துவது போல இவர் பேசுறாருன்னு கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம, அதாவது உண்மைங்கிறது ஏதாவது ஓரளவு உடம்புல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பொய் அவதூற வெட்டி பரப்ப மாட்டாங்க. வெட்டி பரப்புறது யாரு அப்படின்னா ஆளுங்கட்சி திமுக, வேற யாரு? அப்படி பரப்பிருந்தாங்க கூட சரி, இவங்களோட இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம். நம்ம யாரு நம்மளுடைய நண்பர்கள் நம்புறோமோ, யாரு நமக்காக நிற்பவர்கள், யாரு தமிழ் தேசிய கருத்தியல பேசுவார்கள் நம்பிக்கிட்டு இருக்கோமோ, இந்த கூட்டமே இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணுது. கடந்து போனேன் 2 நாள் 3 நாள் கடந்து போனேன். இன்னைக்குதான் நான் ட்ரிகரே ஆனேன். ஏன்னா 3 நாள் ஆகியும் கடந்து போகாம இவங்க தொடர்ச்சியா இவங்க தான் திசை திருப்பும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் நடக்கவே சைட்ல ஒரு விஷயம் நடக்குதா? அம்பேத்கரை பற்றி நம்ம அரசியல் ரீதியாக அம்பேத்கர் பேசியதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம வரிசைப்படுத்தி சொல்றோம். இதுல அம்பேத்கரை அவதூறாக பேசுவதற்கோ இழிவுபடுத்தி பேசுவதோ நம்ம பேசவும் கிடையாது. ஒரு செகண்ட் ஒருத்தர் இழிவுபடுத்தி பேசுறதுன்னா ஒருமையில பேசுறதோ, அவரையோட தகுதியை குறைச்சு பேசுவதோ, செய்யாத விஷயத்த சொல்றது இழிவுபடுத்தி. அவர் பேசிய, அவர் எழுதிய, அவர் செயல்பட்ட விடயங்கள், அவருக்கும் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சிக்கும் நடந்த விவாதங்கள், இவற்றை தான் நம்ம இந்த இடத்துல ஆதாரங்களோட பேசியிருக்கிறோம். நம்ம பேசிய அத்தனைக்கும் மூல சான்று பல. இதுல அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் மெத்த படித்த மேதைன்னு அந்த காணொலியிலே நம்ம சொல்லியிருப்போம். மெத்த படித்த மேதை என்றாலும் அவருடைய தேசிய இன கோட்பாடு நம்ம தமிழ் தேசிய கருத்தியலுக்கு ஒத்து வரலன்னு சொல்லி நம்ம தெளிவாத்தான் பேசியிருக்கோம். அந்த காணொலியில எங்கேயுமே அவமானகரமாகவோ இழிவுபடுத்தினதுமா பேசல. இருந்தாலும் ஒரு குரூப், ஒரு கேங்கு போயிட்டு
அதை வந்து ஒரு சர்ச்சையாக்குறதுக்கு வேலை பண்ணுது. இதுவும் சரியாக இந்த வட்டத்துல வந்து அமையுது. இந்த நேரத்துல நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை மட்டுப்படுத்துறதுக்கு உள்ளடி வேலையாக பேசாத ஒன்றை பேசியது போல பேசி தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு காணொலிகளை ஒரு கூட்டம் நாம் தமிழருக்குள்ள உட்காந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு கூட அரசியல் புரிதல் இல்லாம யார் யாருக்கு வேலை செய்கிறா. சரி, அப்படிலாம் பேசுறவங்க நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க இப்ப பாக்குறேன் சாட்டை திரும்புறன்னு பேசியிருக்காரு சார் அப்படின்னா அது அரசியல்வாதிகளை யாரும் சொல்ல மாட்டாங்களாம். புரியுதுங்களா? அரசியல்வாதிகளை அண்ணன்னு சொல்லுவாங்களாம், வந்து மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களாம், இல்ல வந்து ஐயான்னு சொல்லுவாங்களாம், இல்ல 30 லட்சம் கூட சொல்லுவாங்க. அன்பின் பேர்ல சொல்றேன். ஆனா வந்து சார்னு சொல்ல மாட்டாங்களாம். அதே போல காவல்துறையே சார்னு சொல்லுவாங்களாம். ஆனா காவல்துறை வந்து காலேஜுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா. ஓகே, புரியுதா? அப்ப காவல்துறையும் இந்த இதுக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல இந்த பிரச்சனைக்கு. சரி, ஓகே. அரசியல்வாதிகளும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா அந்த ஞானசேகரங்கிற அந்த அயோக்கிய பைய யாரோட அதிகமா போட்டோ எடுத்துட்டு இருந்தான்? அவன் முழுக்க அரசியல்வாதிகளோட தான் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். அவன் எந்த பல்கலைக்கழக நபர்களுடையோ ஆசிரியர்களுடையோ வாத்தியார்களுடைய அவன் போட்டோ அதிகமா இருந்துச்சு? அவன் இணையதளம் முழுக்க அவன் போட்டிருக்கிறதெல்லாம் அரசியல்வாதிகளோட தான் அவன் புகைப்படம் போட்டுட்டு இருக்கான். அவன் அரசியல்வாதிகளை அவன் சாருன்னு கூப்பிடுவான், நைனான்னு கூப்பிடுவான், அப்பான்னு கூப்பிடுவான், என்ன வேணாலும் கூப்பிடுவான். நமக்கு தெரியுமா? கூட இருந்து பார்த்தாரா சாட்டை திருமுருகன்? கூட இருந்து பார்க்கல. இப்ப கூட இருந்து பார்த்தா இல்லைங்க, அவர் வந்து அரசியல்வாதிகளை எல்லாம் அவர் வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டாரு, சாருன்னு கூப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த டிடெக்டிவ் எதை வச்சு சொல்றாரு இதெல்லாம்? இந்த புலனாய்வு அறிவு அவருக்கு இருக்கும் இல்லையா? அந்த புலனாய்வு அறிவு எதற்காக இதெல்லாம் சொல்லணும்? நமக்கு அது வேலையா? இல்ல, மக்களை தெளிவுபடுத்தணும்ன்ற ஒரு சேவை மனப்பான்மை தான். அதாவது திமுக உடைய அரசியல்வாதிகளுக்கும் இந்த அயோக்கியன் ஞானசேகரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறத தெளிவுபடுத்துறாரு. யாரு? நம்ம சாட்டை துரைமுருகன். யாரு? நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர். யாரு? தமிழ் தேசியவாதி. இவர் தான் வந்து தெளிவுபடுத்தணுமா? இந்த கேள்வி இருக்குல்ல, அது பேசுறாரு. இதெல்லாம் வந்து நீதிமன்ற விசாரணையில் இருக்கு. இந்த நீதிமன்ற விசாரணையில் இருக்கும்போது அந்த சார் யாரை வேணாலும் குறிக்கலாம். அதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை டிடெக்டிவ்களோட வேலை, காவல்துறையோட வேலைய, நீதிபதிகளுடைய வேலை. இந்த வேலையெல்லாம் வந்து நீங்க எதுக்கு பாக்குறீங்க அப்படிங்கிற கேட்கறதுக்கு இங்க இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களுக்கும் பாரிசாலன் பேசியது தவறு அப்படின்னு சொல்லி மகிழன் எல்லாம் பேசுறாருல. பாரிசாலன் பேசியது தவறு. என்ன பேசியிருக்கேன்? மகிழன் பட்டியல் போடுறாரு. வந்துட்டு பெண்கள் மேலேயே பழிய போடுறாரு. பேசியிருக்கனா? அந்த காணொலி முழுசா பார்த்தாரா மகிழன்? சொல்றாரு, என்ன சொல்றாரு? பாரிசாலன் பேசுனது வந்து திமுக காரங்க பேசினாங்களாம். திமுக காரங்க பேசினதான் நான் பேசியிருக்கேனா? திமுக காரங்க அந்த பெண்ணின் மீது பழி சுமத்தி பேசியிருக்காங்க. நான் அந்த பெண்ணின் மீது பழி சுமத்தி எங்க பேசியிருக்கேன்? எந்த இடத்துல பேசியிருக்கேன்? அதாவது இதை விட ஒரு கேவலமா, அதாவது இளைஞர்களுக்கு நான் அறிவுரை சொல்றேன். எப்பவுமே குற்றம் இந்த உலகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? குற்றமற்ற நாடுங்கிற ஏதாவது ஒண்ணு இருக்கா? வெளிநாடுகள்ல பெண்களுக்கு பாதுகாப்புன்னு எந்த நாட்டுலடா பாதுகாப்பு? வெளிநாட்டுல சொல்லுங்கடா, தெரிஞ்சுக்கிறேன். யூகேல எந்த ரேப் கேஸும் பதிவாகிறது இல்லையா? யூஎஸ்ல எந்த ரேப் கேஸும் பதிவாகிறது இல்லையா? சைல்டு அபியூஸ் கேஸ் பதிவாகிறது இல்லையா? பெடோஃபைல்ஸ் வந்து அவங்க இத்தனை சர்க்கிளுக்கு பக்கத்துல வரக்கூடாதுங்கிற சட்டம்லாம் இல்லையா? எந்த நாடு எனக்கு தெரியல. நம்ம வெளிநாடுங்கிறாங்க. எந்த நாட்டுல வந்து பெண்கள் எங்க போனாலும் பிரச்சனை இல்லை, பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க எந்த நாட்டுல இருக்கு அப்படி? சும்மா ஏதோ இவங்க கற்பனையில ஏதோ சினிமால எவனா சொன்னதை நம்பிக்கிட்டு உலகம் முழுக்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கு கடுமையான சட்டங்கள் தேவை. சில இஸ்லாமிய நாடுகள்ல இந்த பாகுபலி படத்துல வருவது போல பெண்களோட இதை தொட்டாவோ இது பண்ணாவோ அவங்களுடைய கற்புக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக நடந்து கொண்டாலோ அவர்கள் தலையை வெட்டி விடுவார்கள். ஒரு சில இஸ்லாமிய நாடுகள்ல இந்த நடைமுறை இருக்கு. அங்கேயும் நிறைய பேர் தலை உருண்டு இருக்கு. அப்ப அதுக்கு பொருள் என்ன? தண்டனைகள் கடுமையாக இருக்கு. அப்படி அங்க தண்டனைகள் கடுமையாக இருந்தும் தப்பு நடந்துட்டு தான் இருக்கு. உயிரே இன்னொன்னு ஒரு சொல்றாங்க, இன்னும் பெரிய பகுத்தறிவாளர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, வந்து அதாவது அங்க இரவு நேரத்திலயோ இல்ல வந்து இந்த மாதிரி பாதுகாப்பற்ற சூழல்லையோ யாரும் போயிடக்கூடாதுன்னு எப்படி பாரிசாலன் சொல்லலாம்? அவங்க போவாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு தரணும். எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க? எப்படி கொடுப்பாங்க? யார் பாதுகாப்பு கொடுப்பா? அப்ப என்னன்னா சொல்லிருங்க, யாரெல்லாம் இரவு நேரத்துல வெளியில போறாங்களோ காவல்துறை கிட்ட போன் பண்ணி நான் இரவு நேரத்துல வெளியில போகிறேன், எனக்கு காவல்துறை ஏட்டையா வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்படி எல்லாம் சாத்தியப்படுமா? ஏதாவது எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? 24/7 சிசிடிவி. இந்தியாவை விட அமெரிக்கால அதிக சிசிடிவி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? தெருக்கு தெரு சிசிடிவி இருக்கும். அங்கெல்லாம் வந்து ஒரு வண்டி வேகமா ஓட்டிட்டு போனா கூட அது ரெக்கார்ட் ஆயிரும்.
அங்கேயே பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அங்கேயே பல கேசஸ் பதிவு செய்துட்டு தான் இருக்காங்க, சிறைப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா, குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இத ஒழிப்பதற்கும் இதை தடுப்பதற்கும் 2 விதமான பாலிசிங்க இருக்கு. ஒண்ணு இந்த பாலியல் சார்ந்த சிந்தனையிலிருந்து ஆண்களை அந்த தவறை செய்ய விடாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளையும் அவர்களுக்கான எஜுகேஷன், அவர்களோட நல்வழிப்படுத்துதல், ஒழுக்கம் பண்புகளை சொல்லிக் கொடுத்தல், இதன் மூலமாக ஒரு ஒழுக்கமான சமூகத்தை உருவாக்கலாம். அதுக்கான ஒரு வழிமுறை, அதையும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு வழிமுறை தற்காப்பு. பெண்களுக்கு தற்காப்பு சிந்தனை வேணும்னு நான் சொல்லியிருக்கேன். இது என்ன, பெண்களை உடனே ஒரு அம்மா என்ன எழுதியிருக்கிறாங்க, முடக்கி போடக்கூடிய கருத்தியெல்லாம் என்ன அது, பாதுகாப்பு கருதி வெளியில வரணும், பாதுகாப்பை உறுதி செய்து விட்டு வெளியில வாங்கினா அது எப்படி முடக்கி போடுற கருத்து? பாதுகாப்பை உறுதி செய்யறதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்களா மட்டும் போறதுக்கு பதிலா 5 பேரா போங்க. பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா? 5 பெண்களை ஒன்றாக கடத்தல்காரர்கள் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு ஏதாவது செய்தி நீங்க பாத்திருக்கீங்களா? அவ்வளவா நடக்காது, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு அந்த வாய்ப்புகளை குறைக்கிற வேலையை பண்ணணும். நம்ம ஒரு பொண்ணு அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போனோம், அப்பா இன்னைக்கு போறேன்ப்பா, நான் இவங்கள போய் பாக்குறேன், இத்தனை மணிக்கு நான் ரிட்டர்ன் ஆயிடுவேன். சில பேர் லொகேஷன்லாம் ஷேர் பண்ணிட்டு லொகேஷன் ஷேர் பண்ண இந்த மாதிரி பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள்ங்கிறேன் நான். ஏன்னா பெண்கள் பாதிப்புக்குள்ளாராங்க, எல்லா இடத்தும் பெண்கள் பாதிப்புக்குள்ளாராங்க. அப்ப நமக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். எந்த இடத்துல யாரோட பழகுறோம், யாரோட போறோம் வரோங்கிறதுல உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திங்க் பண்ணுங்க. நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேனா இல்லையா? உங்களுக்கு என்ன பாதுகாப்பு, இவன் கூட போனா பாதுகாப்பு இருக்கா, இருக்குமா, அவன் நாளைக்கு மாறினா என்ன பண்றது, இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அந்த மாதிரி இடத்துக்கே போயிடாதீங்கிறேன் நான். இதுல என்ன பெண்களை தவறா பேசிட்டேன், தனிப்பட்ட பெண்ணை எங்க நான் தப்பா பேசிட்டேன்? இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கோங்கன்னு நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு சொல்ற மாதிரி நம்ம இனத்தை சார்ந்த தமிழ் பெண்களுக்கு சொன்னா உங்களுக்கு என்னடா வலிக்குது, எரியுது? இது எப்படி திருச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன இங்க பேசியிருக்கேன்? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உட்காந்து திருச்சி பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கு நீங்க வேலை பாக்குறீங்க? அதாவது பாரிசாலனுக்கு தமிழ் தேசியவாதிகள் சப்போர்ட்டா இருக்காங்க, அதை கெடுக்கணும். அதுக்கு எடுத்து என்ன பண்ண போற நீ? நான் கூட உங்களை எல்லாம் திட்டுவாங்கன்னு ஃபுல்லா போய் பார்த்தா என்னங்க 99% உங்களுக்கு நல்லது பேசும்போது எப்படிங்க திட்டுவான்? நீ பொய்யே சொல்லிட்டு இருக்க, நான் பேசாத பேசிட்டு இருக்க. நான் பேசுறதே எடுத்து போறேன், தப்பா தானே பேசியிருக்கேன்னு சொல்றேன், எடுத்து போட்டுறேன், நீ முழுசா எடுத்து போறேன். தப்பா பேசினா மக்கள் புரிஞ்சுக்க போறாங்க, ஆமாங்க தப்பா பேசியிருக்காருன்னு. நம்ம வீட்டு பிள்ளைங்க கவனமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். குழந்தைங்க பாதுகாப்பு முக்கியம்னு சொன்னா இன்னைக்கு செய்தி, ஒரு 5 வயசோ 8 வயசு பெண்ணு குழந்தை, அந்த குழந்தை மீது பாலியல் ரீதியான சீண்டலை ஒரு காவல்துறை சார்ந்த ஒரு சிறை காவலர் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவரை உதவி ஜெயிலர் சிறை காவலர் அவரை அவங்க அந்த பொண்ணோட சித்தின்னு நினைக்கிறேன், அவங்க போய் அடிச்சிடுறாங்க. அவங்க அறையிறாங்க, அதுக்கு கேமரா முன்னாடி தான் அறையிறாங்க. அவங்க மேல இன்னைக்கு வழக்கு பதிவு. பிரதர், அவர் அந்த நேரத்துல உதவி ஜெயிலர் இல்ல, அவரு ஒரு பொண்ணை பாலியல் குட்டி பொண்ணு பாலியல் அதுதாங்க மனுஷன். அதுதான் அந்த பெண்ணோட உறவினர் வேற அவங்க. இப்ப உங்க வீட்டுல ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா அந்த குற்றவாளி உங்க கண்ணுல நிக்கிறானா, நீங்க என்ன பண்ணுவீங்க? இதேதான் நானும் பண்ணுவேன். ஒரு ஜெர்மன் நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாட்டுல ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், ஒரு ரொம்ப வைரலான வீடியோ. ஒரு பொண்ணு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டோம், அப்படியே அவங்க எல்லாம் இழுத்துட்டு போவாங்கல்ல கோர்ட்ல. அது எந்த ஊருன்னு எனக்கு மறந்துட்டேன். அவங்களோட சொந்த குழந்தை, அந்த அம்மாவுடைய சொந்த குழந்தை, அந்த குழந்தைய அவன் அந்த பெடோஃபைல் இது பண்ணி கொன்னுட்டான் அந்த குழந்தைய. அந்த கொலைகேஸ் விசாரணைக்கு வருது. அந்த விசாரணைக்கு இவன் தான் குற்றவாளியான்னு சொல்லி சாட்சி சொல்றதுக்கு இவங்களை கூட்டிட்டு வருவாங்க. அவங்க துப்பாக்கியோட வந்திருப்பாங்க, அவனை அங்கேயே சுட்டுருவாங்க. இதான் பண்ற பரவாயில்ல, கொலைங்க ஒரு திருடுனா அவனை அடிச்சுதானே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்குறோம். ஆமாங்க. இப்ப திருடனை நீங்கள் அடித்து பிடித்து கொடுத்தீர்கள், உங்க மீது வழக்குன்னு சொன்னா இதெல்லாம் இது அராஜகம் இல்லையா? அதைத்தான் இப்ப எனக்கு பண்றாங்க இவங்க. மக்கள் பாதுகாப்பா இருக்கணும், இளைஞர்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு. சரி, எப்ப இதை பேசுறது சொல்லுங்க? இந்த சென்சிட்டிவான நேரத்துல இதை பேசக்கூடாது. சரி, என்னைக்கு பேசலாம் சொல்லுங்க? இது இன்னைக்கு மட்டும் தானே பேசுறானா? நிறைய வாட்டி பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகத்துல ஒரு 20-30 வீடியோல நான் பேசியிருப்பேன். ஒரு பாண்டிச்சேரியில ஒரு சின்ன பொண்ணை பசங்க எல்லாம் சேர்ந்து அப்பயும் பேசியிருக்கோம். பொள்ளாச்சி விஷயத்திலயும் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. அந்த ஒரு சில படங்கள்லாம் வரும்போது பெண்களை தவறா காட்டும்போது அப்பவும் நான் பேசியிருக்கேன். இந்த கருத்தை நான் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இங்க பெண்கள் வெளியில சுத்தக்கூடாது, பெண்கள் இரவு நேரத்துல போகக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. போனா உங்களுடைய பாதுகாப்புக்கு யாரும்
உறுதி கொடுக்க முடியாதுங்கிற நானு. அதுல ஆண்களோட பாதுகாப்பு பத்தியும் பேசியிருக்கேன். ஆமாங்க. இப்ப ஆண்கள் மட்டும் நைட்டு போயிட்டு இருந்தா, இன்னைக்கு காலையில செய்தி பார்த்தேன். ஒருத்தன் வீடியோ பாத்தீங்களா, ரோட்ல போயிட்டு இருக்கான், பைக்ல தான் போயிட்டு இருக்கான், தனியா போறான், ஆம்பளை போறான், பின்னாடி இருந்து 2 பேர் வராங்க, அவனை அடிச்சு போட்டு அவனை சாகடிச்சிட்டாங்க, கொலை. தனியா போறான், அவனுக்கு கொலை. இன்னொரு பையன் வந்து ரோட்லயே அடிச்சு இது பண்ணி பணத்தை எல்லாம் பறிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனை கேஸ் நடக்குதுன்னு தெரியுமா? அப்ப முடிந்தவரை அந்த சான்சஸ் வந்து குறைச்சுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். முடிஞ்ச வரை, அதாவது நீங்க அசம்பாவிதம், அதையும் தெளிவா சொல்லியிருக்கேன், ஆக்சிடென்ட்ஸ் மே ஹேப்பன், நம்மளையும் மீறி அதுக்காக நம்ம ரேஷ் டிரைவ் பண்ணக்கூடாதுங்கிற நான். வாய்ப்பை கொடுக்க கூடாது. அதுக்கான சான்சஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. தொடர்ச்சியா நான் இரவு நேரங்களில் வெளியில போவேன் வருவேன்னா பாதுகாப்பு குறையும். அப்ப பெண்கள் இரவு நேரத்துல வேலை செய்யக்கூடாதா? வேலை செய்யுங்க, ஆனா அங்க பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்க. அங்க இருந்து வரீங்களா, கேப்ல ஏறுறீங்களா, அந்த கேப்காரன் கரெக்டா இறக்கி விடுறானா, அவன் இறக்கி விடுறானா, வீட்டுல கரெக்டா வந்து இறக்கி விடுறானா, அப்படி அந்த கேப் டிரைவர் ஒழுங்கா இருக்கானா, ஒழுக்கமா பேசுறானா, ஏன்னா இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப இங்க நீங்க ஆண்களை நம்பணும்னு அவசியம் இல்லை, நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஆண்களை நம்பாதீங்க. வெளியில இருக்கக்கூடிய காம கொடூரர்கள் நிறைய பேர் இருக்கிறான், சான்ஸ் கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான். எந்த இடத்துலயும் ஆண்களை நம்ப முடியல. இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? எல்லா ஆண்களையும் தூக்கு மேடையில ஏத்திடுவோமா? இந்த கேள்வி வரும்ல. அதாங்க, எல்லா ஆண்கள் ஆணாக பிறந்தாவே பாவம் செய்பவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸிக் ஃபெமினிஸ்ட் மாதிரி பேசிட்டு போயிடலாமா? எல்லா ஆண்களையும் தூக்கில ஏத்தி கொண்டுறோமா? பிராக்டிகலா தானே பேச முடியும். அப்ப தற்காப்பு உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டியா வளர்த்து கொள்ளுங்க. கண்ட நேரங்கள்ல கண்ட பழக்கமாகாத, அறிமுகமாகாத இன்டென்ஷன், தவறான இன்டென்ஷன் கொண்டவர்களை நம்பாதீர்கள். காதலனாகவே இருந்தாலும் நம்பாதீங்க. இது என்னங்க தப்பு? இத பொதுவான கருத்து. இந்த பொதுவான கருத்தை இல்ல அவர் அதன் தனிப்பட்ட பொண்ணுக்கு தான் அவர் சொல்றாரு, தனிப்பட்ட பொண்ணுக்கு தான் சொல்றாருன்னு சொல்லி பொதுவாக கருத்துன்னு நம்ம பேசியும் அதை வந்து திசை திருப்பி கொண்டு போய் அதை வச்சு ஒரு கேவலமான ஒரு அரசியல் இவங்க பண்றாங்க அப்படின்னா ஒரு நோக்கம் என்ன? இது உங்க வீட்டு பெண்களுக்கு இப்படிதான் நீங்க பாடம் எடுப்பீங்களா? எனக்கு புரியல. சரி, அந்த இஷ்யூ விட்டு வந்துருங்க பாரு. நீங்க என்ன பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து நான் தான் பார்த்தேன், அதுக்கு எனக்கு தெளிவு இருக்கு, நீங்க மக்களுக்கு சொல்லிட்டீங்க. அதுதான் அப்ப ஏன் பண்றாங்கன்னு கேக்குறேன் நான். இதை ஏன் பண்றாங்க அப்படின்னா டிமாரலைஸ் பண்ணணும். அதாவது முதல்ல என்னன்னா பாரிசாலனை கைது பண்ணணும்னு பிளான். ஏன் பாரிசாலனை கைது பண்ணணும்? பாரிசாலன் வந்து அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டானா, இல்ல பாரிசாலன் வந்து ஆபாச வார்த்தைகளை சமூகத்திட்ட விதைக்கிறானா? இல்ல, பாரிசாலன் அரசியல் படுத்துகிறான் மக்களை, மக்களிடம் அரசியலை கடத்துகிறான். எளியவர்கள்ட்டையும் இளைஞர்கள்ட்டையும் அரசியல் உணர்வையும் ஒழுக்க உணர்வையும் சொல்லி கொடுக்குறான். இது வந்து இருக்கக்கூடாது, ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறான். அப்ப நம்மளாம் ஒழுங்கீனங்களா இருக்கிறோம். நாளைக்கு இதெல்லாம் கேள்வி கேட்பானே. ஒருத்தன் பேசுறான், ஒருத்தன் வீடியோல என்ன பேசுறான் வந்துட்டு வந்து அதாவது விடுதலை புலிகளெல்லாம் வச்சு பேசுறாங்க. இயற்கைக்கு அப்புறம் தான் இயக்கம், அதுவா? ஓகே, அது திருமணத்துக்கு சொன்னது ராஜா. கட்டற்ற பாலியல் சுதந்திரத்துக்கு பேசல. கட்டற்ற பாலியல் சுதந்திரத்துக்கு யாரும் இங்க வந்து இயக்கத்தில் இருந்தோ இதெல்லாம் ஆதரவா இல்ல. இன்ஃபேக்ட் என்ன தண்டனைகள் கொடுக்கப்பட்டதுங்கிறது இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுத்தார்கள்ங்கிறது இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி முறைகேடான வாழ்வியலை நோக்கி சென்றவர்களுக்கு. இந்த கருணான்னு ஒருத்தன் சொல்றோம்ல, அவன் கருணாவை மாறினதுக்கு காரணம் தெரியுமா? அண்டன் பாலசிங்கமே அவரோட மேடையில பேசியிருப்பாரு. அவன் தாய்லாந்துக்கு ஆயுதம் வாங்க போறான்னு போனப்ப புரிஞ்சிருச்சு, அங்க இருக்கக்கூடிய பெண்களோட அவன் இருந்துகிட்டு அந்த வீக்னஸ்னால தான் அவன் வந்து ஒரு இன துரோகியாவே மாறினான். அங்கதான் கொண்டு போய் விடும், ஒழுக்கமின்மை அங்க கொண்டு போய் தான் விடும். இதுக்கும் இயற்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க அரசியல் மயல்படுத்தணும்னு மக்களை, அது ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார், ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருக்க குறிப்பிட்ட சாராருக்கு என்ன எரிச்சல்? ஏன் உங்களை வந்து டிமாரலைஸ்? எல்லா கட்சிக்காரர்களுக்கும் அதுல எரிச்சல் இருக்கு. ஏன்னா அது வியாபாரமயமாக்கப்பட்ட கட்சி நிறுவனங்களாக இன்னைக்கு மாறிவிட்டார்கள். சரி, இன்னைக்கு நீங்க சரியான இடத்துல நீங்க அரசியல் படுத்திக்கிட்டே போனீங்கன்னா அந்த வியாபாரமயமான கட்சியாக இங்க யாராலையும் செயல்பட முடியாது. அதுக்கு பாரிசாலன் தடையா இருக்கான். புரியுதுங்களா? ஏன் மக்களை தெளிவுபடுத்துவதற்கு நீங்க வந்து இப்படிதான் அப்படித்தான் தெளிவுபடுத்தணும், அந்த மாதிரி தான் தெளிவுபடுத்தணும், போராட்டத்தை இப்படித்தான் நடத்தணும், இப்படிதான் போய் கைதாயிட்டு வரணும். மக்கள்கிட்ட எது எளிய முறையோ அந்த எளிய முறையில நம்ம மக்கள்கிட்ட கடத்துறோம். ஊடகத்தின் மூலமாகவே கருத்துக்களையும் புரிதலையும் தெளிவையும் மக்கள்கிட்ட கடத்துறோம். நீங்க போராட்ட வடிவம், நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல, நாம் தமிழ் கட்சிக்காரங்க இந்த பெண்ணோட இதுக்காக போராட போனாங்க, போராட விட்டாங்களா? எவ்வளவு பெரிய கட்சி. அன்னைக்கு நம்ம திராவிட ஒழிப்பு மாநாடு நம்ம நடத்த போறப்ப தடுத்தப்ப சின்ன இயக்கமா இருந்து பண்றதுனாலதான் தடுத்துட்டாங்க. இப்ப இவ்வளவு பெரிய இயக்கம் நாம் தமிழ் கட்சி எப்படி தடுத்துட்டாங்களே? இந்த கேள்வி வரும்ல. 30 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கீங்க,
இவ்வளோ வாக்குகள் வாங்கின நாம் தமிழர் கட்சியும் போராட விடாம தடுத்துட்டாங்களே. அதுதான் நடக்கும். அதிகாரம் ரொம்ப ரொம்ப வலிமையானது, அதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதை நீங்க அடையணும்னு ஆசைப்படுறீங்க, போய் அடைங்க, அதுலயும் நான் உங்களை எதுவும் குறை சொல்லலை. ஆனா அதை நேர்மையான வழியில உள்ள தூய்மையோட உண்மையின் அடிப்படையில அடையணும். சக தமிழ் தேசியவாதிகளை எல்லாம் கடிச்சு வச்சுட்டு இவர் வந்து நம்ம கட்சியில சாராம, இன்னைக்கு வந்து தமிழ் தேசியவாதினா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த கட்சிக்கு சால்ற அடிக்கணும், நாம் தமிழர் கட்சிக்கு சால்ற அடிக்கணும். அப்படி அடிக்கல அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து எதிரிகள், அவங்கெல்லாம் விலை போனவர்கள். அப்ப நம்ம திமுகவை காப்பாத்துறதுக்கு இதை பேசுறோம்ங்கிறாங்க. பேசுறாரு திமுக காரங்க அதை பேசுறாங்கன்ட்டு. அரசியல்வாதிகளை சார்னு சொல்ல மாட்டாருன்னு உங்க கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இன்னைக்கு பேசி வச்சிருக்காரு. அந்த அவன் முழுக்க முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தது அரசியல்வாதிகளோட தான். இப்ப என்ன சொல்லுவாரு மகிழன்? என்ன சொல்லுவாரு? இப்ப பேசுவாரா? சாட்டை திருமனுக்கு எதிராக வீடியோ போட்டுருவாரா? அந்த துணிவு இருக்கா மகிழனுக்கு? யாரோ ஒருத்தர், இப்ப நீங்க என்னை எதிர்த்து வீடியோ போடுறதுல பிரச்சனையே கிடையாது, நான் அதை வரவேற்கிறேன், ப்ராப்ளம் இல்லை. ஆனா உண்மையை சொல்லி நான் தப்பா பேசினா அந்த தப்பை எடுத்து காமிச்சு போட்டு உண்மையை சொல்லி நீங்க, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அவர் பேசினதுல அப்படி சொல்லலாம். வேற பேசாததெல்லாம் பேசின மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க. எவன் வேணும் சொன்னதெல்லாம் அப்படிதான் பாரி பேசியிருக்காரு. எவன் வேணும் பேசினதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படித்தானே பாரியும் பேசியிருக்காருன்னா என்ன அப்படி நான் பேசியிருக்கேன்? இதெல்லாம் வந்து பச்சை துரோகம். ஸோ இந்த பச்சை துரோகத்தை செய்வதன் மூலமாக இவர்கள் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு வேலை செய்கிறார்கள். அந்த கூட்டம் நம்மளை முடக்கணும்னு பார்க்குது. அந்த கூட்டத்துக்கு இவர்கள் வேலை செய்வதற்கு சப்போர்ட் வராம இருக்கணும். பாரிசாலனுக்கும் இப்ப நாம் தமிழருக்கு இப்போ ஒரு புகைச்சலை போட்டு விட்டோம்னா நாம் தமிழர் சைட்ல இருந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த சப்போர்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தமும் யாருக்கும் இருக்காது. அவங்களுக்குள்ள சண்டைப்பா, அதனால சப்போர்ட் பண்ணலப்பா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க மக்கள். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இந்த விஷயத்தை நோக்கி ஒரு ஒரு பெருசாலி கூட்டம் வேலை பார்க்குது. அந்த பெருசாலி கூட்டத்துல இன்னைக்கு பெரிய பெரிய பெருசாலி எல்லாம் கண்ணில் பட்டுருது. அதுதான் நம்ம பாக்குறோம். ஓகே, சரி. $1 million அறிவிச்சிருக்காரு. ஏதோ டவுட் கேட்டேன்னு அவரை மறந்துட்டீங்களேங்க. நீங்க தான் திமுக பக்கம் போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா? அதான் அப்படியே டைவர்ட். ரைட். சரி, அதாவது இன்னைக்கு இவங்க அறிவிச்சிருக்கிற இந்த அறிவிப்புங்கிறது ஒரு வெத்து நாடகம் அப்படிங்கறத நான் பாக்குறேன். கண் துடைப்பா? கண் துடைப்பும் இல்ல, யாருக்கு அந்த பரிசை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடேங்கப்பா. ஓகேவா? பரிசை யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பரிசை பெறக்கூடிய நபருடைய இலக்கணம் என்ன நான் சொல்லவா? அவர் திராவிடம்னு பேசக்கூடியவரா இருப்பாரு. இது என்ன ஈஸி? அப்புறம் வேற, பிறப்பால் தமிழராக இருக்க மாட்டாரு. புரியுதுங்களா? அவரு திராவிடம்னு பேசுறவரா இருப்பாரு, பிறப்பால் தமிழரா இருக்க மாட்டாரு, தமிழ் சமூகத்திற்கு தகுந்த ஒரு கருத்தியலை சொல்ற நபராக இருக்க மாட்டாரு. அது எப்படி? அது எப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தமிழ் அப்படின்னு இருப்பாரு. அதுவும் தமிழ்னு சொல்ல மாட்டாரு, திராவிடம் தான் சொல்லுவாரு. நீங்க என்ன பாருங்க, அந்த ஆய்வுல தமிழ்னு வார்த்தையே வராது. ஆனால் தமிழால் தான் படிக்க முடியும்னு சொல்லிட்டு பல ஆய்வாளர்களே அதை முன்கூட்டியே சொல்லிட்டு போன அரசேந்திரன் போன்ற நபர்கள்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, புத்தகம் போட்டிருக்கிறாங்க. எ திராவிடியன் சொல்யூஷன் டு இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர், ஏதோ பேர் மறந்துட்டேன் நான், அவரெல்லாம் புத்தகமே போட்டிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அங்க அது தலைப்புல வந்து திராவிடியம்னு அவர் போட்டு வச்சிருக்காரு. ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா அவர் தமிழ் தான் எடுத்திருப்பாரு. ஏன்னா அன்னைக்கு இந்த குழப்பம் உங்களுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் முன்னாடி, இதெல்லாம் நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகம்லாம் வந்துருச்சு. அன்னைக்கே வந்து இங்க காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓவியங்கள், இந்த சின்னங்கள் எல்லாமே தமிழ் மொழி தான் அப்படிங்கறத அவரே வந்து காட்டியிருப்பாரு. இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த எழுத்துல மீனுடைய சின்னங்கள் நிறைய இருக்கும். இப்படி ஒரு மீன் இப்படி இருக்கும், இப்படி போட்டிருப்பாங்க. இது என்னன்னு பாத்துட்டு இருக்கும்போது இதான அந்த கல்வெட்டு வந்து ஏதோ ஒரு நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய கல்வெட்டு. அதுக்கு எதுக்கு மீனோட சிம்பல் போட்டிருக்காங்க அப்படின்னா அது ஒரே இடத்துலதான் கோரிலேட் ஆகுது. தமிழர்கள் மத்தியில தான் வின் மீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட ஸ்டாரை வந்து அசோசியேட் பண்ணிருக்காங்க. அப்ப இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா 7 மீன் அப்படின்னா 7 கோடுகளை போட்டு மீனை போட்டிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா 7 மீன் அதுக்கு பேரு. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து அந்த பிக்டோகிராஃபி எப்படி உருவாக்கப்பட்டுச்சுங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப டீட்டெயில்டா என்னைக்கோ போட்டாரு. அது தமிழ் தான் மூலம்னு. அந்த ஆய்வாளருடைய அந்த மேற்கோளின் அடிப்படையில பல ஆய்வாளர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லி பல புத்தகங்களே வந்துருச்சு. தமிழால் படிக்க முடியாதுன்னா இல்ல, படிக்க முடியும். அப்ப இதெல்லாம் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களாகவே இருக்கிறது. இது உலகம் அறிந்த உண்மையாகவும் மாறிடுச்சு. இரண்டாவது, ஆரம்ப காலகட்டத்துல அந்த சிந்து சமவெளி, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அங்க பொய்யாக டெரகோட்டா குதிரைகள் எல்லாம் செஞ்சு போய் வச்சாங்க. குதிரை பொம்மைகளை பொய்யா செஞ்சு கொண்டு போய் அங்க வச்சாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு இருந்த தியரியில
குதிரைகள் வந்து நம்ம கிட்ட இல்ல அது அதாவது என்ன பொருள் அப்படின்னா, குதிரைகள் வந்து இந்த இந்திய கண்டத்திலேயே உருவாகாத ஒரு உயிரினம். கழுதையும் குதிரையும் அந்த ஒட்டுமொத்த என்டையர் ஃபேமிலியே காட்டுல கிடையாது நம்ம ஊர்ல. அதனாலதான் நம்ம ஊர்ல காட்டு கழுதைன்னு ஒண்ணு கிடையாது. எல்லாமே நம்ம இங்க பின்காலத்துல இந்த மனித இது மூலமா அப்படி அப்படியே பரவுனது எல்லாமே. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பி புல்வெளிகள்ல தான் அந்த குதிரை இனம் என்பது உருவாகுது. அங்கிருந்து அப்படியே மங்கோலியா வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச்ல குதிரைகளோட நேட்டிவ் ஹேபிடேட் இருக்கு. ஆனா இந்தியால குதிரைகள்ங்கிற ஒரு உயிரினமே கிடையாது. ஹிமாலயாஸ்க்கு கீழே இல்லவே இல்லை. ஆனா இப்ப இந்த இடத்துல இண்டஸ் வேலியில ஒரு குதிரையோட டெரகோட்டா சிலையை கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும், அவங்களோட அந்த குதிரையை வந்து ரொம்ப ஹைலைட்டடா காட்டுறாங்க, அதனால அது அவங்க கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்ங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த குதிரை பொம்மையெல்லாம் போய் வச்சாங்க. ஆனா கார்பன் டேட்டிங்னு ஒண்ணு வரும்னு எவனாவது கண்டானா? பிற்காலங்கள்ல கார்பனுடைய அணுக்களை வைத்து அதோடைய அந்த ரேடியேஷன் தன்மையை வச்சு ஒரு டேட்ஸை கண்டுபிடிப்பாங்க. இது இன்னைக்குதான் செஞ்சு கொண்டு போய் வச்சோங்கிறத அப்பட்டமா கண்டுபிடிச்சிருவாங்கிறது அன்னைக்கு இருந்த அவங்களுக்கு தெரியல. அந்த டெரகோட்டா இது எல்லாத்தையும் வந்து இது இண்டஸ் வேலி எவ்வளவு பழமையானதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அங்க கிடைச்ச ஆர்காஃபேக்ட் எல்லாம் போட்டு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது, டேய் இதனால அது இப்ப ஒட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு தட்டி விட்டுச்சு. இது என்னடா வந்து இப்ப ஏதோ செஞ்சுட்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை பொம்மை வந்து யாரோ புதுசா செஞ்சு கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்ப அதுலயே வந்து ஆய்வாளர்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த குதிரை பொம்மையை ஸ்பெசிபிக்கா ஒருத்தர் வந்து வச்சிருக்கான் அப்படின்னா அவன் நோக்கம் என்ன, பாடிஸ்டா அப்படின்னு. அப்ப இதை கண்டுபிடிச்ச ஆர்கியாலஜிஸ்ட் இவங்க எல்லாம் யாரு, இவங்க கொள்கை என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாமே வந்து ஆரியமயமாக்கப்பட்ட, அது ஆரியர்கள் தான் வந்து இந்தியாவுக்குள்ள நாகரீகத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை கொண்டவர்களா இருந்தாங்க. அது அப்பட்டமா அன்னைக்கே எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. அன்னைக்கே போட்டாங்க அந்த டெரகோட்டா பொம்மை எல்லாம் ஃபேக் ஆர்கஃபேக்ட்ஸை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது இங்க மட்டும் இல்ல, உலக அளவுலயே இந்த மாதிரி பொய்யான இது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸை காமிச்சு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு நிறைய இடங்கள் நடந்திருக்கு. ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிஸ்ஸிங் லிங்கை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி எல்லாம் நடக்கும். அதாவது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொல்லும் பொழுது இந்த குரங்கிலிருந்து மனிதன் அந்த பரிணமிச்சான் அப்படிங்கிற இடத்துக்கு நடுவுல இருக்கிறதா மிஸ்ஸிங் லிங்க். இன்னைக்கு வரைக்கும் அது மிஸ்ஸிங் லிங்க் தான். அது ஆப்பிரிக்கால கிடைக்கவே இல்லை. அது கிடைக்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க, கிடைச்ச மாதிரி சிலர் எல்லாம் காட்டுறாங்க. அவங்களுக்கும் தெரியல பிற்காலத்துல டிஎன்ஏ சாம்பிளிங் எல்லாம் வரும் அப்படின்னு. டிஎன்ஏ வச்சு பார்க்கும்போது அது ஹிப்போபொட்டமஸ் பல்லு இதெல்லாத்தையும் எடுத்து அதை வந்து செதுக்கி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபேக்கா கிரியேட் பண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய சாம்பிள்ஸ. அந்த தாடை வரிசையில ஹிப்போபொட்டமஸோட பல்ல எடுத்து வச்சு இந்த பல்லு இப்படி மாதிரி இருக்கு பாருங்க. அப்ப இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்ஸ்போஸ் ஆயிருச்சு இன்னைக்கு. அப்ப காலம் அதான் அந்த அவதூறு இந்த பொய்யெல்லாம் வந்து இதுக்கும் சேர்த்து சொல்றேன், அவதூறு பொய்யெல்லாம் வந்து நிலைக்காதியா, அம்பலப்பட்டு போயிருவீங்க. அது மாதிரி அந்த அன்னைக்கு டெரகோட்டா பொம்மையை வச்சு ஆரியமயப்படுத்த பார்த்தாங்க. அப்புறம் இந்த நோக்கம் இவர்களுக்கு இருக்குன்னா என்னன்னு ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் ஆரியத்திற்கும் இல்ல வெளியிலிருந்து வந்தவர்களுக்கும் ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து வந்தவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அது போக இன்னொரு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்களா, வெள்ளக்காரன் பீரியட்லயே இந்த டிபேட்ஸ்ல இருக்கும் பொழுது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு சிவிலைசேஷன் இருந்துச்சு. அது முழுக்க இந்த இந்திய மக்களுடைய சிவிலைசேஷனா இருந்துச்சு. அதை வந்து வெளியில இருந்து படையெடுத்து வந்த ஆரியர்கள் வீழ்த்தி அழிச்சிட்டாங்க, படையெடுத்து இந்த ஆரியன் இன்வேஷன்ல அதை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வுகள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அப்படி படையெடுத்துலாம் யாரும் வரல. ஆரியர்கள் இங்க உள்ள வந்ததே மைக்ரேஷன் மூலமா தான். மைக்ரேஷன் மூலமாக இடம்பெயர்வு மூலமாகத்தான் பஞ்சம் பொழைக்கத்தான் வந்திருக்கிறாங்களே ஒழிய, இங்க பெண்களை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கல்யாணம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஒரு இனக்கலப்பு சமூகமா தான் உருவாகினாங்களே ஒழிய அவங்க வந்து படையெடுத்துலாம் இங்க வரல அப்படிங்கிறது இன்னைக்கு ஆய்வுல உறுதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஏன் மண்ணோட மண்ணா போச்சு, அந்த சிவிலைசேஷன் ஏன் அழிஞ்சுது அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் தான். அதையும் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. கிளைமேட் சேஞ்ச், இந்த பனிக்காலம் இதெல்லாம் உருகிற காலகட்டத்துல அங்க நதியோடைய வெள்ளப்பெருக்கு அதிகரிச்சு அப்படியே அந்த ஊரை மேவிட்டு போயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து அந்த ஊரே வந்து மண்ணுக்குள்ள போனதுக்கு ரீசன் வந்து ஆத்துடைய அந்த சிந்து நதியோட ஆற்று வந்து இன்னைக்கு கீழடியுமே அப்படிதான். ஆற்று படுக்கை மாறி போகும்போது அது அந்த இடத்துல மண்மேடா மேவிடும், அப்புறம் ஆறு திரும்ப பழையத்துக்கு வந்துடும். அது மாதிரி மேவி விட்டுருச்சு, அதனால மண்ணுக்குள்ள போயிருச்சு இதுன்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதன் காரணமாக அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதுக்கப்புறமும் வந்து சில பஞ்ச நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த மக்கள் அந்த பகுதியில விவசாயத்துக்கு ஒத்து வராதனால அப்படியே கடந்து இந்திய எல்லைக்குள்ள வர தொடங்கிட்டாங்க. அப்படி வந்தவர்கள் பலரும் வந்து தென்னக இந்தியாவை நோக்கி தான் நகர்ந்திருக்கிறாங்கிறதும் இன்னைக்கு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்ற. ஏன்னா அவங்களோட எழுத்து உருக்கள் நம்மளுடைய எழுத்து பண்ணு இதுகளுக்குள்ள நிறைய ஒற்றுமை இருக்கு, ட்ரையல் இருக்கு. இதுல தமிழ் ஆய்வாளர்கள் சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் வெள்ளை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் இந்த பர்த் சிவிலைசேஷன் சொல்றாங்க. இது வந்து ஒரு தாய் கல்ச்சர் அப்படிம்பாங்க. அது ஒரு அம்மா ஒரு இது மாதிரி.
அதுல இருந்து இப்ப கீழடி இதெல்லாம் வந்து இதற்கு அடுத்து வந்தவை அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் ஆய்வாளர்களும் தொடர்ச்சியாக சொல்றது என்னன்னா, அது அப்படி கிடையாது. குமரிக்கண்ட அழிவில் இருந்து போன மக்கள் தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்குனாங்க. இப்படி ஒண்ணு இருக்கு தியரி. ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே அந்த அந்த மொழி வளர்ச்சி எல்லாமே அப்படியே இருக்கு. ஃப்ரம் த இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்க வரும்ன்றீங்க ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவு, உங்களை கொண்டு போய் அந்த ஒரு படத்துல கப்பல்ல காஸ்டவே படத்துல வர மாதிரி கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படின்னா, நீங்க அங்க போய் உங்களுக்கு பிடிச்ச மொழியிலயோ இதுலயோ உங்களுடைய காதலிகளுடைய பேரெல்லாம் பட்டியல் போட்டு ஏதோ எழுதி, அந்த படத்துல வர மாதிரி ஒரு பால் எடுத்து வில்சன் எழுதிக்க போறேன், சரி ஏதோ வில்சன் இந்த மாதிரி எழுதிட்டு ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படிங்களா. அது வந்து சாட்டானிக் வொர்ஷிப்லாம் சொல்லி ஒரு வீடியோ இருக்கு, போயிட்டு அது இது எழுதுறீங்க நோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாளைக்கு அது பின்னாடி நீங்க வாழ்ந்தது வந்து பார்க்கும் பொழுது இந்த வருண்கிறவரு ஏதோ ஒரு நாகரிகத்துல இருந்து வந்திருக்காரு, இவருக்கு இந்த மொழி தெரியுது, அதான் இங்க எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா இப்ப நீங்க வந்து அதை அப்படியே நீங்க அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட வந்து அதெல்லாம் இருக்காது. படிப்படியா தான் அவங்களோட வளர்ச்சி இருக்கும், புரியுதுங்களா? அப்ப இண்டஸ்ல அந்த மாதிரி படிப்படியான வளர்ச்சிகள் காணப்படல. உடனே ஒரு ஜம்ப் இருக்கு, உடனே அவங்க கிட்ட பாட்டரி இருக்கு, அவங்க கிட்ட வண்டி வாகனங்கள் செய்யக்கூடிய, அதாவது அந்த மாட்டு வண்டி செய்யறதுக்கு தெரியுது, உழவு ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு தெரியுது. இந்த கல்ச்சர் வந்து ஃப்ரம் த பிகினிங் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. அவங்களுக்கு மொழி இருக்குது, அவங்களுக்கு கல்வெட்டு இருக்குது, அதோட முந்தைய வடிவம் இல்லைங்க. டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இல்ல, ஆரம்ப கட்டம், ரெண்டாவது கட்டம், மூணாவது கட்டம்னு ஒன்று இருக்கும்ல, அது இல்ல. எடுத்தோன்னே டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேஜ்ல அவங்க இருக்கிறாங்க. ஒரு பெரிய சிவிலைசேஷன், ஒரு பெரிய நகரத்தை உருவாக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு நகர நாகரிகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், இல்லைன்னா அங்கிருந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல தப்பிச்சு வந்தவங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல அது ஒத்துக்கிறாங்க. அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் அங்க இல்ல. அப்ப நம்ம சொல்றதுல அது வேலிடான ப்ரூஃப் இருக்கு. குமரிக்கண்டத்தில் இருந்து பிரிந்த மக்களாக அவர்கள் இருக்கலாம்ங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். ஏன்னா எந்த டெவலப்மெண்ட்டும் அவங்க கிட்ட இல்ல. இதே போல நீங்க சுமேரிய மக்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க கிட்ட எந்த டெவலப்மெண்ட் இல்ல. ஆனா அப்படி ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இருக்குங்க, மண்ணுக்குள்ள இருக்கு. இப்பவே நம்ம கிட்ட அகழ்வாய்வில் எடுக்கப்பட்டதுல இப்ப நம்ம தமிழ் மொழிக்கு எத்தனை டெவலப்மெண்டல் ஸ்டேஜா நம்மளால பார்க்க முடியுது. வட்டெழுத்து, நெட்டெழுத்து, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற தமிழ் வடிவெழுத்து, அதுக்கு முன்னாடி கிரந்த எழுத்து, அப்ப அதுதான் பிராமின், தமிழ் எழுத்து, அதுக்கு பிராமின் பேர் வச்சிருக்காங்க. அதுவே ஒரு திருட்டுத்தனம் தான். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இதுல வந்து கற்கால ஆயுதத்தை பயன்படுத்திய இடங்களும் இருக்கு. தமிழ்நாட்டுல கற்கால ஆயுதங்களை பயன்படுத்திய மனிதர்களும் இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல தொடர்ச்சியாக மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க போது இந்த நாகரிகம் இங்க தோன்றி இருக்கலாம் அப்படிங்கிற பார்வை நம்ம வைக்கிற பார்வை. ஏன்ஷியன்ட் லேண்ட், இங்கதான் மனித நாகரிகம் தோன்றி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வைக்கக்கூடிய கருத்து. இதுக்கு வந்து முரண்பட்டுக்கிட்டு ஆப்பிரிக்கால பழமையான மனிதர்கள் வாழ்ந்தார்கள், ஆனா அங்கதான் மனிதர்கள் உருவானாங்க அப்படிங்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, அங்கதான் வந்து நீங்க இந்த ஜெயிண்ட் கிரேட் ஏப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மனித குரங்குகள் இருக்கு, மற்ற இடங்கள்ல அந்த மனித குரங்குகள் இல்ல, அதனால இந்த இடத்துல இருந்தா அப்படி உருவாயிருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் அவங்களோட தியரி. இந்த தியரியில நிறைய ஃபிளாஸ் இருக்கு. இந்த சவானா ஏப் தியரின்னு சொல்றாங்கல்ல, அந்த தியரியில நிறைய ஃபால்ஸ் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நாங்க என்ன சொல்றோம், தமிழ்நாட்டுடைய வரலாற்றை முழுமையாக ஆய்வு செய்தால் உலக வரலாறு தெளிவாக தெரியும். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம்ங்கிறத நம்ம 100 முறை பதிவு செஞ்சிருக்கிறோம். நானே பல ஆதாரங்கள் எவிடன்ஸ் எடுத்து நம்ம அந்த ஞாபகம் இருக்கா புள்ளிக்குட்டா வகை நாய்கள் வீடியோ எங்க இருந்து வந்தது, பல டாக்குமெண்ட்ஸ் நம்மளே வச்சிருக்கிறோம். நமக்கு ஏதாவது சிபாரிசு பண்ணி அந்த கிட்டத்தட்ட $1 மில்லியன் கணக்கு போட்டீங்கன்னா நம்ம இதுல வந்து இன்னைக்கு இருக்கிற வேல்யூவேஷனுக்கு 9 கோடி கிட்ட வரும். 9 கோடி பணம். நம்ம வீடியோக்கு தர வேண்டிய டாலரை சரியா தர மாட்டேங்கிறான், இல்ல அவங்க வேற தருவாங்களா? இல்லங்க, நீங்க இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மாற்று மொழி பேசக்கூடியவரா இருப்பாரு, திராவிடத்தை சப்போர்ட் பண்றவரா இருப்பாரு. இந்த மாதிரி வேற என்னென்ன கேட்டகரிஸ்குள்ள அவருக்கு அந்த பிரைஸ் கிடைக்கும்? நீங்க சும்மா திமுக சார்பானவரா இருப்பாரு. சரி, அவர் திமுகக்கு எதிராக பேசாதவரா இருப்பாரு. அவர் மக்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் பேசாத ஒரு ஆளா இருப்பாரு. அடிப்படையில பிறமொழியாளரா இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு நபருக்கு தான் அவங்க வந்து பரிசு தூக்கி கொடுப்பாங்க. அந்த நபரை அவங்க முடிவு செஞ்சு வச்சிருப்பாங்க, நேரம் நமக்கு தெரியல, யாராவது வச்சிருப்பாங்க. அதை முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு தான் இதை கண்டுபிடிப்பவர். இதை யாரும் இது ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இருக்குது, எல்லாரும் பேசின ஒரு விஷயம் தான் இது. இதை யாரும் இன்னைக்கு வந்து நிறுவனம் இல்லை. இதை நீங்க சொல்வதன் மூலமா இது யாரும் நிரூபிக்கப்படலைங்கிற மாதிரியான தோட்டத்தார உருவாக்குறீங்க. புதுசா ஏதோ நீங்க நிறுவனம் ஆல்ரெடி இட்ஸ் எ ப்ரூவன் ஃபேக்ட். நீங்க அதை பத்தி பேசுறது இல்லை, அவ்வளவுதான். அதை பத்தி நீங்க பேசுறது இல்லையே ஒழிய அது இட்ஸ் எ ப்ரூவன் ஃபேக்ட் தானே.
அது தமிழர் நாகரிகம்ங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை தானே. அதுக்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கு. நீங்க காழ்ப்புணர்ச்சி கொண்டு ஒரு இந்திய அரசும் சரி இதுவும் சரி அது வந்து தமிழர்களுக்கு அது ஒரு பெருமை வந்துரும்ங்கிறனால அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிக்கலா மாத்தாம வச்சிருக்கீங்க. அதை நீங்க மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கிட்டு போயிருங்க. புரியுது. இவ்வளவுதான் சொல்றேன். நீங்க தமிழ் மொழியோடைய அந்த எழுத்து உருக்களுக்கும் பழைய எழுத்து உருக்களுக்கும் இண்டஸ் வேலிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரே மொழி குடும்பம். அவங்களோட பண்பாடு கலாச்சாரங்கள் எல்லாமே நம்மோடு ஒத்து போற கலாச்சாரமா இருக்குது. வெளிப்படையா சொன்னா அவங்க தினமும் குளிக்கக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டவர்கள். கிரேட் பாத் தினமும் குளிச்சிருக்கிறாங்க. இந்த தினமும் குளிக்கிற கலாச்சாரம் இந்திய நிலப்பரப்பில் எந்த சமூகத்திடம் இன்றளவும் முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறதுன்னு நீங்களே யோசிங்க. அதோட நிறுத்திக்கோங்க பாரு. காலேஜ்ல படிச்ச எல்லாருக்குமே தெரியும் யாரு நிறுத்திக்கோங்க. வேணாம் நம்மளுக்கு நேரம் சரியில்லை. ரைட்டு, சரிங்களா? அப்ப இதுதான் இருக்கிற விஷயம். இவங்க யாருக்கோ கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அறிக்கைகளை அறிவிக்கிறாங்க. அவர் தமிழர் விரோத செயல்பாடுகளில் ஈடுபடாத நபராக இருந்தால் வாழ்ந்துட்டு போட்டோம். அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ வாரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு நாளை வந்து நம்ம கொடுக்கலாம், ஏதாவது ஒரு பார்க்கல அமர்ந்திருக்கலாம், அன்னைக்கு முதுகு நல்லா காட்டலாம், குத்தணும்னு நினைக்கிறோம், அவங்க வந்து குத்திட்டு போங்க, எதிர்பாராத நேரத்துல இந்த மாதிரி வந்து குத்தாதீங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி பாரி. நன்றி.